யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கயல் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்கோ, மீன் எப்படி இருக்கும், வெட்டுறது எப்படி என்றெல்லாம் பார்ப்போம். யாழ் மக்களால் விரும்பி வாங்கப்படும் மீன் கயல் மீன். அந்த கயல் மீன் தான் இது. இந்த கயல் மீன் மீன்களுக்கெல்லாம் அரசன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துலையும் பார்க்க ருசியும் கூட. இந்த கயல் மீன் நாங்கள் கடைக்கு போனால் ஏமாற்றிடுவோம். இதே மாதிரி கிட்டத்தட்ட 5 உருவமைப்பில் இருக்குது மீன். அகழி, திருவன், சிறையால், மணலை, கயல். இந்த 5ல் நாங்கள் பார்த்து வாங்கணும். அதுக்கு இந்த கயலை பார்க்குறோன்னா அநேகமாக இந்த செட்டியை இதை பார்க்கலாம். கருப்பாக இருக்கும், வாயும் சிவப்பாக இருக்கும். இந்த வாய் சிவப்பாக இருக்கும். பார்த்து வாங்கணும் நாங்கள் இந்த மீன்களை. மணலை சிறியாலண்டா இதில் மஞ்சளாக இருக்கும், மணலைக்கு இந்த இது வெள்ளியாக இருக்கும். அப்படியே வித்தியாசத்தை பார்த்து நாங்கள் வாங்கணும். இதுதான் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே தரமான மீன். விலையும் அதே மாதிரி தான். இன்றைக்கு இந்த மீனை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோம். இதை செட்டியெல்லாம் வெட்டிட்டோம். இதில் இருக்கிற எதிர்கள் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் நாங்கள் துண்டு வெட்ட போகிறோம். இப்போ வெட்டின மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், வெந்தயம், உப்பு, மிளகாய்த்தூள். வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்குள்ள இந்த மீனுக்குள்ள இந்த பொக்குள் வரும். அதை நாங்கள் வெட்டி அதுக்குள்ள மண் இருக்கும். அதை துப்புரவாக்கி எடுக்கணும். இந்த கயல் மீனுக்கு அநேகமாக நிறைய கொழுப்பு ஒரு ஒரு காலத்தில் நிறைய கொழுப்பு வரும். இதை இப்போ நாங்கள் போட போகிறோம் சட்டிக்கில். கீழே போட்டோம்னா கரையாமல், கீழே போட்டோம்னா மீன் கரையாமல் வரும். மீனை மேலே போட்டுட்டு கீழே போட்டுட்டு தலையை மேலே வச்சோம்னா மீன் கரைஞ்சிவோம். இது கயல் மீன் குழம்புக்கு நல்ல ருசியாக இருக்கிற மீன் கயல் மீன். நாங்கள் இதெல்லாம் போடுவோம். போட்டுட்டு இதுக்குள்ள இந்தள புளி எடுத்து கரைச்சி எடுப்போம். காட்டின புளி அவ்வளோத்தையும் 2-3 தண்ணியில் விட்டு கரைச்சி எடுத்த நாங்கள். அதே இதுக்குள்ள 2ஆம் 3ஆம் பாலை விடுவோம். தப்பாக இருக்கணும். இந்த மீன் மெல்லிய மீன், அதனுடைய கவனமாக நாங்கள் இதை காய்ச்சோணும், பிஞ்சுவோம். இப்போ வெங்காயம் போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், கருவேப்பிலை நல்லா கசக்கி போடுங்க. இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பால் விடுவோம். அல்லது தூளதுகள் போட இறுக்கமாக வந்துடும். யாழ் சமையல் தூளில் 3 கரண்டி போடுவோம். உப்பு போடுவோம். வெந்தயம் கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் உப்பை போடுவோம், கொஞ்சம் இறக்கிக்கில் போடுவோம். இப்போ எல்லாத்தையும் வடிவாக கலக்கி விடுவோம். கையால் கலக்கி விடுங்க. இன்னும் அடுப்பு மூட்டையில் இதை வடிவாக கையால் கலக்கிக்கல இல்லை. இதுலேயும் தூள் பரவலாக எல்லாம் பிடிச்சிருக்கும். இனி நாங்கள் இதை மூடி போட்டு அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும், நல்ல கொதி வரட்டும். இப்போ நாங்கள் இதை கறியை வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். கேட்கலாம் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் கரண்டி போட்டு கிளறப்படாது. மெல்லமாக குழம்பையே ஆட்டி விடுங்க. குழம்பை மட்டும் அல்லாது சீலை துணியால் சட்டியை தூக்கி ஆட்டுங்கோ. மீன் உடைஞ்சுவோம். இப்போ இதுக்கு நாங்கள் 1ஆம் பாலை விட போகிறோம். காணும், 1ஆம் பாலும் காணும்.
மீன்லேயே கொழுப்பதுகள் வந்தது. இனி இதை நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டவா அப்படியே ஒரு கொதி வர மெல்லிய நெருப்பில் விட போடுறோம். ஒரு கொதி வந்த பிறகு மெல்லிய நெருப்பில் 10 நிமிஷம் விடுவோம். மெல்லிய நெருப்பில் விடைக்கல என்ன போடுறான்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்குவோம். இப்போ ஒரு கொதி வரணும். கொதி வர மட்டும் பெரிய நெருப்பில் எரியும். அதுக்கு பிறகு தான் மெல்லிய நெருப்புக்கு மாற்றுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இதை தான் நல்லா விட போகிறோம். மெல்லிய நெருப்பில் 10 நிமிஷத்துக்கு விட போகிறோம். அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் வெந்தயத்தை தூவ போகிறோம். மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதை இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு மெல்லிய நெருப்பில் நீங்கள் இது விடக்கூடாது, கரண்டியை போடாதீங்கோ. மெல்லிசா இருக்கா இதை மூடி பாட்டி விடல. உப்பையும் ஒரு 2 வெந்தயத்தை போடுங்க. எனக்கே இல்லை, நாங்கள் போடுறது கொஞ்சம் வெந்தயங்கள் தான் தூக்குறோம். இதை மூடி அடுப்பணி காட்ட போகிறோம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதி அடங்கு மட்டும் விடுவோம். நாங்கள் அடுப்பணி பாட்டி 10 நிமிஷம் ஆச்சு. திறப்பம். இதை மெல்லமாக நீங்கள் எடுக்கணும், இல்லாட்டி கரைஞ்சுவோம் மீன். இந்த மீன் தான் எல்லா மீன்லையும் பார்க்க ஜாழ்ப்பாணத்துக்கு எல்லா மீன்லையும் பார்க்க ருசி ஊர்ன மீன். நீங்களும் செய்து பார்த்துட்டு அப்படி இருந்தாண்டு எழுதுங்கோ.